தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 1100 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. தகுதியானவர்கள் இருந்தும் நிரப்பாமல் இருப்பதுதான் கல்வியை வளர்க்கும் லட்சணமா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பல பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் நிரப்பப்படவில்லை, காலியாக இருக்கிறது. 1100 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய நிலையில் தகுதியானவர்கள் இருந்தும் நிரப்பாமல் இருப்பது ஏன் என தமிழக அரசை அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில், நடுநிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 1100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கின்றன. இருந்தும் கூட இந்த தலைமை ஆசிரியர் பணியிடங்களை 5 ஆண்டுகளாக நிரப்ப எந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து முக்கியமாக 10ஆம் வகுப்பு உள்ளிட்ட தேர்வுகளை நடத்தக்கூடிய பள்ளிகளாக அவை இருக்கின்றன. எனவே ஒரு தலைமை ஆசிரியர் இல்லாமல் பொதுத் தேர்வுகளை எப்படி நடத்த முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவ்வளவு முக்கியமான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் 300க்கும் மேற்பட்ட நடுநிலை பள்ளிகளிலும் 800க்கும் மேற்பட்ட உயர்நிலை பள்ளிகளிலும் காலியாக உள்ளன என்றும், இந்த பணியிடங்கள் ஒற்றை அரசாணை மூலமாக நிரப்ப முடியும். அதற்கு தகுதியான ஆசிரியர்கள் ஏராளமானோர் அரசு பள்ளிகளில் பணியாற்றி கொண்டு பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் தமிழக அரசு அதனை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்காதது ஏன் என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாதது உள்ளிட்ட பல வழிகளில் அரசு பள்ளிகள் சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கொண்டாட்டங்களை நடத்துவது மட்டும் போதுமா, உண்மையான கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக மாற்ற வேண்டாமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் கல்வித்துறை மிக மோசமாக சீரழிவை நோக்கி சந்தித்துக் கொண்டிருக்கிறது எனவும், தொடர்ந்து இதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், இனியாவது அந்த காலி பணியிடங்கள் தொடராமல் விரைவாக நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.